எப்போ ட்ரை பண்ணாலுமே ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா குருமா வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த சென்னா குருமா நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் 3 வேளையும் வச்சிங்கன்னா கூட ஏன் வச்சிங்கன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாமா? ஜாரில் 5 போல் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 3 போல் தக்காளி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதோட சிக்கன் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதோட ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச சென்னாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதே ஜார்லேயே 2 புடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுமே இந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுமே கஸ்தூரி மேத்தி நல்லாவே கசக்கி விட்டுக்கலாம். அதோட கொத்தமல்லி தழை இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சென்னாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி தான். டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உமா.